வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MCSA MCSE அதில் விண்டோஸ் சர்வர் 2012 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸ் OS இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் XP அப்படின்னு ஒரு OS இருந்தது. விண்டோஸ் 7க்கு முன்னாடி, விண்டோஸ் விஸ்டாக்கு முன்னாடி விண்டோஸ் XP அப்படின்னு இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் 2003 அப்படின்னு ஒரு சர்வர் இருந்தது. இது ரெண்டுத்துக்குமான இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா எந்த மாதிரினா, இப்போது இருக்குது இல்லைங்களா, இந்த விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 சர்வர் 2008, 2012 அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து வேறுபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் XPக்கு அப்புறம் வந்த விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லாமே ஒரே மாதிரி இன்ஸ்டாலேஷன் தான். அதே மாதிரி தான் சர்வர் 2008, சர்வர் 2012, சர்வர் 2016, சர்வர் 2019, இப்போ வந்திருக்கிற சர்வர் 2022 வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஒரே மெத்தட் தான். ஸோ இது எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம், CD DVD வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரிமோட் இன்ஸ்டாலேஷன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையில் இன்ஸ்டால் பண்ணலாம். பென்ட்ரைவ் தான் எல்லோரும் பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்ட்ரைவ் வச்சு இப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாம் USB பூட், விண்டோஸ் USB பூட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். வேணும்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மெத்தட் இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா சர்வரும் ஒரே மாதிரி தான் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லா இன்ஸ்டாலேஷனும் மறுபடியும் வீடியோ பார்த்து குழம்பாமல் இருக்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா? சரி. ஸோ இந்த முதல் பக்கத்தில் இன்ஸ்டால் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் USA கொடுத்துட்றேன். ஸோ கரன்சி ஃபார்மேட் கேட்டிருக்காங்க, டைம் அண்டு கரன்சி ஃபார்மேட். இது வேணும்னா நீங்கள் இந்தியான்னு மாற்றிக்கலாம், இல்லை நான் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து கீபோர்ட் US மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் நவ் அண்ட் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஸோ ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, OS ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சு, உள்ளே ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணாமல் அப்படியே சரி பண்ணலாம். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், OS இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஆனால் கம்பெனியில் அப்படி உடனே OS இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், உள்ளே இருக்கிற டேட்டாவெல்லாம் போயிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் நவுக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட கோடு கேட்டுச்சு அப்படின்னா, கோடு இருந்தால் அந்த கோடை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான இன்ஸ்டாலேஷன் காமிக்குது பாருங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா கோர் இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று GUI. இந்த கோர் இன்ஸ்டாலேஷன்னா என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்கலாக எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே பவர் ஷெல் இல்லை கமாண்ட், அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு தான் பண்ணணும். முக்கியமாக நம்ம பவர் ஷெல்லை வச்சு தான் இதை பயன்படுத்துவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நாம் GUIனால் நம்ம கிராஃபிக்கலாக மவுஸை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் GUI. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா GUIயை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி. GUI செலக்ட் பண்ணலன்னா OS இன்ஸ்டால் ஆகிடும், பட் நமக்கு பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் நிற்கும். சரிங்களா? சரி, நான் GUI செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது, கொடுத்துக்கோங்க. இப்போ பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷனுக்கு OS மாற்றணுன்னா தான் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால கஸ்டம் இன்ஸ்டால்னு நான் கொடுத்துக்கிறேன்.
இங்கே வந்து நமக்கு 100 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நியூ கொடுத்து அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 350 MB எடுத்துக்கிச்சு பாருங்கள். அது வந்து பூட்டிங் ஃபைல்ஸ்க்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட்டிஷன் 2 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் ரேமில் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்குக்கு ஃபைல்ஸை காப்பி பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா ஒரு டெம்ப்ரவரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். டெம்ப்ரவரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரேமில் இருந்த ஃபைல்ஸ் மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைலை ரேமுக்கு கொண்டு வரோம். அடுத்து ரேமில் இருக்கிற ஃபைல்ஸை மொத்தம் கொண்டு வந்து சி ட்ரைவில் வச்சிரும். அந்த டெம்ப்ரவரி ஃபோல்டரில் வச்சுட்டு அங்கேருந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். பெரும்பாலும் நம்ம OS வந்து பார்த்திங்கன்னா 2 GB 3 GB 4 GB அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஜிபியாக மாறி இருக்கும். அதுக்கு காரணம் அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பென்ட்ரைவ்லேருந்து ரேமுக்கு கொண்டு வந்துட்டு ரேம்லேருந்து சி ட்ரைவ் கொண்டு வந்துட்டு டெம்ப்ரவரியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அங்கே ஃபைல்ஸ் காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மொத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெம்ப்ரவரி ஃபோல்டரை அங்கேருந்து எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபைல்ஸை காப்பி பண்ணுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணுது. தேர்ட் இன்ஸ்டால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விண்டோஸ் OS இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த OSல இல்லாத புதுசாக இதில் எதாவது ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து ஆட் ஆகும் இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ்லையும் இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ்லையும். அதுக்கடுத்து ஃபினிஷிங் அப்பில் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சில ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு OS இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலிங் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபினிஷிங் அப் வந்துடும். இது பாருங்கள் ரீஸ்டார்ட் கேட்குது. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சில கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம பண்ணிட்டா போதும், அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் ஏதாச்சும் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூராக கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் செக்யூராக கொடுக்கல, அதனால் அது வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ண சொல்லுது. அதாவது நம்பர், ஸ்மால் கேரக்டர், அப்பர் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் கலந்து இருந்தால் உடனே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா OS இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், உள்ளே போயிடுச்சு. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிகரேஷனும் நம்ம என்னென்ன அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறுபடியும் வலியுறுத்துறது என்னென்னா பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த துறை தொடர்வதாக இருந்தால், இந்த துறை சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தால் ஒரு முறை செஞ்சு பார்த்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா. ஏன்னா அப்போ தான் மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். சரிங்களா. சரி, அடுத்த வீடியோவில் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.